கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, நம்மை உருவாக்கினவரும் நம்மை நடத்துகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் 3வது மாதம், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கக்கூடிய மங்களகரமான கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று சற்று நேரம் சிந்திக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 21, 22ஆம் வசனத்தை தியானிப்போமானால், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அங்கே வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் முக்கியமாக 3 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அழுக்கு. அழுக்கு என்பது நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய பாவ அழுக்கு, அதை நீக்க வேண்டும். 2வது, துர்க்குணத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது, வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். முதலாவதாக, நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அது யாருக்குமே தெரியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மனைவிக்கு தெரியாமல் புருஷன் செய்கிற பாவங்கள், புருஷனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிற பாவங்கள், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்கிற பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். அவருக்கு கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பாவம் குடும்ப சமாதானத்தை கெடுத்துவிடும். பாவம் குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வரும். பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் பிள்ளைகள் அனாதியாக்கப்படுவார்கள். எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், பாவம் செய்யாதே, மனம் திரும்பு என்று. 2வதாக, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்க்குணம், அதை ஒழித்துவிட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கெட்ட குணம், முன்கோபம், குடிப்பது, அடிப்பது, தூஷண வார்த்தை பேசுவது, இது எல்லாமே துர்க்குணத்தை காட்டுகிறது. இப்படிப்பட்ட செயல்களை விட்டுவிட வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. 3வது, நாம் பார்ப்போமானால், நமது ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் அநேகர் தினமும் வேதத்தை படிக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அதன்படி நடந்தால்தான் நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 165ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சமாதானத்தை கொடுப்பது வேத வசனம்தான். நம்முடைய ஆத்மாவை ரட்சித்தது அதுவும் வேத வசனம்தான். அதை மறந்து விடாதீர்கள். இந்த வசனத்தில் அடங்கியுள்ள 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஒன்று, நம் சரீரத்தில் இருக்கும் அழுக்கை, பாவ அழுக்கை நீக்க வேண்டும்.
இரண்டாவதாக நம்முடைய துர்க்குணத்தை மாற்ற வேண்டும். மூன்றாவதாக வேத வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.